இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஆடி அமாவாசைக்கு இந்த விரதம்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே இருப்போம். பட் இந்த வருஷம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு முந்தின நாள் தான் பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டில் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோயில் வந்து கொடை. ஸோ அதனால் அங்கேயே வந்து வரிசோறு வந்து காலையில் தந்துட்டாங்க நான்வெஜ்ஜு. ஸோ காலையில் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் தான். ஸோ அதனால் இந்த வருஷம் எந்த விரதமும் கிடையாது. காலையிலேக்கு நானும் அதை சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் அதை கொடுத்துட்டு என்னோடய பெரிய பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். பட் அவன் நேரமாக என்னென்னு தெரியல. இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவான் ஆடி அமாவாசைன்றதுனால. ஸோ அங்கே போனதும் ஸ்கூல் லீவுன்னதும் அவனுக்கு செம்ம ஜாலி. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படியும் இன்றைக்கி நான்வெஜ்ஜுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் அதில் வெஜ் ஆக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரேடியாக இன்றைக்கி ஃபுல்லாகவே நான்வெஜ் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்த சிக்கனை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிக்கனோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 kg இல்லையா. ஸோ அதில் 1/2 kg வந்து சிக்கன் 65க்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் பெருசாக வந்து ஆட் பண்ணல. வெறும் இந்த சக்தி மசாலா இருக்குல்ல, அதில் உள்ள சிக்கன் 65க்குள்ள பொடியும், அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கூட இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா உப்பு வந்து ஆல்ரெடி இந்த மசாலாலே இருக்குன்றதுனால உப்பு வந்து ஆட் பண்ணல. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்றதுனால. அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அடுப்புக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிப்போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆச்சி வந்து எங்களுக்காக வந்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நான் வந்து இதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வந்து வைக்கிறேன். என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது. சிம்பிளாக வந்து வச்சிடலாம். பட் இதுக்காக ஒரு சீக்ரெட் மசாலாவும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணுன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ அது கூடவே 2 வத்தல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 1/2 kgக்கு தான் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து 2 பல்லாரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் நினச்சா ஒன்று கூட எடுக்கலாம். நான் வந்து சின்ன பல்லாரியாக இருந்ததுனால 2 பல்லாரி வந்து எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்போட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை தான். உண்மையாக சொன்னால் என்கிட்ட அது சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து இருக்கிற கருவேப்பிலை வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல்லே வீடே வந்து அவ்வளோ மனம் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கிட்ட, ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை எல்லாம் நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குறதும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து அப்படியே வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கடாயில் நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு அந்த வத்தல், அப்புறம் பல்லாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். ஸோ வந்து இந்த ஒரு தக்காளி கூட நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ இது கூட லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊறும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தேவைப்படலன்றதுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. திடீர்னு அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் அப்படின்றதுனால. ஸோ நல்லா வந்து அந்த சிக்கனோட பச்சை ஸ்மெல் எல்லாமே இந்த வதக்குறதுலேயே வந்து போயிடும். இதை நீங்கள் நல்லா அந்த சிக்கன் வேக வச்சுவே உங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாக நல்லா வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி சிக்கன் கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவினேன். பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களுமே இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகணும் அப்படின்னா. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா தான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பலாம் பெருசாக இல்லை, சிம்பிளான ஒரு மசாலா தான். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. துருவன தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கரிஞ்சிடாமல் ப்ளஸ் அடி பிடிச்சிடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் நினச்சா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூட ஆட் பண்ணலாம். பட் எங்கள் பாட்டிலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. ஸோ இது கூட வேறு எந்த மசாலாவும் கிடையாது. ஜஸ்ட்டு மிளத்த பொடி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு பொடி, அது கூட கொஞ்சமாக தனியாத்தூள். ஸோ இது 3 மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ இது 3 மட்டும் நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் வந்துட்டு மசாலா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும், வறுக்கணும். அப்போ தான் வந்து மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் அந்த ஆயிலே போயிடும். ஸோ நல்லா வந்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதே டைம் மசாலா கரிஞ்சிடவும் கூடாது. பின்ன குழம்பு ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும். நல்லா கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ நானுமே அந்த மாதிரி நல்லா கிளறிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுட்டேன். ஆற விட்டுட்டு அதை வந்து இன்னொரு
ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ இது கூட நீங்கள் சீரகம், சோம்பு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணேன், பட் வீடியோவில் ஷோ பண்ண மறந்துட்டேன். ஸோ இது கூட கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் கசகசா இருந்துச்சு. ஸோ இது 3மே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி வந்து போட்டிருந்தேன். 4 தக்காளி வந்து போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இடையில வந்து குழம்பு கூட ஊற்றிட்டேன். இதை ஒரு பக்கம் ஆற விட்டுட்டு இதை வந்து குழம்புல ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஓரளவுக்கு சிக்கன் வந்து இங்கே வந்து லைட்டாக வந்து வேகிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ரொம்பவும் வெந்துட வேணாம், ஏன்னா பின்ன ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ ஓரளவுக்கு வேகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ இந்த தக்காளி வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது ஆறிடுச்சா, ஸோ இதை வந்து அந்த ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நல்லா வந்து மையாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ சூடாக வந்து நம்ம போட்டோம்னா அப்படி நம்ம மேலே தெரிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை, ஸோ அது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருந்தேன், பட் சிக்கனில் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து தண்ணி வந்து தெரியுது. ஸோ நான் இதில் இப்போ தான் வந்து மசாலாவே நான் ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் தான் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுவாங்க, பட் நம்ம இந்த குழம்புக்கு லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மசாலா வந்து நல்லா அந்த தேங்காய் கூட கிரைண்ட் ஆகும், குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி மாதிரி நல்லா குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றிருக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறோமே கொஞ்சம் வந்து தண்ணி தன்மையாக தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா வந்து கொதி விட்டுட்டு அப்புறம் வந்து குழம்பு வந்து கிரேவி ரெடி. ஸோ மல்லித்தலைலாம் என்கிட்ட இது இல்லை, ஸோ அதனால் நான் அதை எதுவும் போடலை. அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன் இருந்துச்சுல, ஸோ அதையும் வந்து ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வந்து வாங்கியிருந்தோம், ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி ஸோ எல்லா சிக்கனுமே வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து பார்க்குறதுக்கு தான் கலர் இப்படி தெரியுது, பட் நேரில் இவ்வளோ கலர்லாம் எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு சிக்கன் 65 வந்துட்டு பாதி வந்து பொரிச்சிட்டு பேலன்ஸை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்புறமா வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிக்கன் 65 கூட நம்ம இந்த லைட்டாக வந்து லெமன் விட்டு அப்புறம் ஆனியன் போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து ஒரு பக்கம் சைட் டிஷ்ஷாக என் ஹஸ்பண்ட் கேட்டாங்கன்னு கொடுத்துட்ருந்தேன். அதான் வருஷம் பண்ணுற ஆடி அமாவாசையோட இந்த ட்ரிப்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களாம் ஆடி அமாவாசைக்கு விரதம்லாம் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி சாப்பாட்டு